ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த ஆறுதல் எதிர்பார்க்குறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு நேமும் வச்சுட்டாங்க. என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மனஸ்தாபம் வரும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பேசும்பொழுது, இல்லை கொஞ்சம் செல்ஃப் ரிகன்சைல் பண்ணிவிட்டு திருப்பி பேசினோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலே ஆகிடும். இது ட்ரூவாக எப்போ இந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 50 வயசு கழிச்சு தான். 50 இயர்ஸ்க்கு அப்புறம் 50 இயர்ஸ் கழிச்சு தான். என்னதான் லவ் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே 50 வருஷம் கழிச்சு தான் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த டைமில் சின்ன விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு பாஸுங்கிறது ஒரு பெஸ்ட் ஹீலர், டைமுங்கிறது ஒரு பெஸ்ட் ஹீலர். சில கப்பல் சண்டையே போட மாட்டாங்க, அது வந்து சில பேர் சொல்கிறாங்க அதுவும் ஆபத்து தான். இல்லை, கப்பல் சண்டையே போட மாட்டாங்க அப்படின்னாக்கா அது பாசிபிளே கிடையாது. ஆனால் ஒண்டர்ஃபுல் கப்பல் எப்படி இருப்பாங்கன்னாக்கா அந்த சண்டையை வந்து 4 walls தாண்டி வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு டெம்பரரி பிரேக்கப் ஆகுது, சின்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் விஷயம், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் அட்ராக்ட் ஆச்சு, அந்த விஷயத்தை நினச்சி அப்ரிஷியேட் பண்ணுவோம். கேர்ள் வந்து ஒரு மூட் அவுட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா உன்னோட ஹேர் ரொம்ப நல்லா இருக்குனாக்கா டெஃபினெட்லி தே வில் ஓகே கொஞ்சம் மெல்ட் ஆவாங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 மெசேஜஸ் வரும். அந்த 100 மெசேஜஸ் வச்சு தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும். ஓகே, கமிட் ஆன அப்புறம் அது வந்து கொஞ்சமாக 50 ஆகும், அதுக்கப்புறம் 20 ஆகும், அப்புறம் 10 ஆகும். அப்படின்னாக்கா அந்த ட்ரஸ்ட் கான்ஃபிடன்ஸ் லெவலும் கம்மியாகும். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணினோமோ அதே கேரை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம வந்து சாஞ்சுக்கிற தோல் மாதிரி, இல்லை சாஞ்சுக்கிற செவரு மாதிரி. சடனாக அது காணாமல் போச்சுன்னா அவங்க கீழே விடுறதுக்கு பெட்டர் இன்னொரு செவரில் சாயணும்னு தோணும். ரெண்டு எந்த ரிலேஷன்ஷிப்புக்காக இருந்தாலும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மனோதத்துவ நிபுணர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த ஆறுதல் எதிர்பார்க்குறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு நேமும் வச்சுட்டாங்க. முன்னாடி வந்து இருந்தது எப்படின்னா வந்துட்டு இப்போ லவ் பண்ணிட்டாங்களா, முதல் காதல் என்னைக்கும் அழியாது அப்படிலாம் பேசிட்டு திரும்ப இன்னொரு லவ் பண்ணுவோம், 2வது காதலும் போயிடும். பட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இந்த மாதிரி இதுக்கு பேசிக்கலாக இந்த மாதிரி ரிலேஷனுக்கும் இதுதான் பேசிக் காரணம், ஓகேவா? ஆனால் இதுக்கு சொல்யூஷன் என்ன, எப்படி இருக்கணும் அப்படி ஐடியலாக எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நடக்க போகிறத எல்லாத்தையுமே மாற்றிட முடியாது. ஆனால் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு கேப் விட்டுட்டு திருப்பி வி கேன் ட்ரை டு ரீஸ்டார்ட். ஒரு ஸ்மால் கேப் வேணும். என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மனஸ்தாபம் வரும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பேசும்பொழுது, இல்லை கொஞ்சம் செல்ஃப் ரிகன்சைல் பண்ணிவிட்டு திருப்பி பேசினோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலே ஆகிடும். இது என்னன்னாக்கா இன்றைக்கி தேதியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்பொழுது டெஃபினட்டாக எல்லா இடத்துலையுமே இந்த இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க வந்து 70 வருஷம் 80 வருஷம் லைஃப் லாங் அவங்களால சேர்ந்து இருக்க முடியுது. இது ட்ரூவாக எப்போ இந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 50 வயசு கழிச்சு தான். 50 இயர்ஸ்க்கு அப்புறம் 50 இயர்ஸ் கழிச்சு தான். ஓகே, என்னதான் லவ் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே 50 வருஷம் கழிச்சு தான் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராக்டிக்கலாக வந்து உண்மையே நம்மளுக்கு எல்லாம் அந்த டைமில் தான் மெச்சூரிட்டியாக வருதுன்னு. பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த டைமில் சின்ன விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு பாஸுங்கிறது ஒரு பெஸ்ட் ஹீலர், டைமுங்கிறது ஒரு பெஸ்ட் ஹீலர். உலகத்தில் இப்போ நான் சஜஷன்ஸ் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேனாக்கா ஒரு டைம் கழிச்சு தான் திருப்பி வர சொல்வேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு பாஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் வர சொல்வேன். ஆனால் அந்த டைமில் அவங்க எந்த விஷயத்தில் எங்கேஜ் ஆகிக்க போகிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை இப்போ வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் ஒரு ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரி நீ இப்போ பாஸ் பண்ணிக்கோ இப்போ ஓகே இன்னும் 2 நாள் கழிச்சு பேசிக்கோங்கன்னா அந்த 2 நாளில் அவங்க 2 பேர் என்ன பண்ண போகிறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்க இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை பொறுத்து இருக்கலாம். அப்போ இண்டிவிஜுவலாக அந்த கேர்ள் வந்து ரொம்ப ஓவர் எமோஷனலாக இருந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னாக்கா அது மேபி மேக் லீட் டு டிப்ரெஷன், அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 2 நாள் உள்ள 3 நாள் அந்த பாஸ் டைமில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எஃபர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னாக்கா அதோட ஹீலிங் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், டைமோட ஹீலிங் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கப்புள் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சண்டை போடுறத கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதையும் பார்த்துருக்கோம். சில கப்புளுக்கு சண்டையே போட மாட்டாங்க, அது வந்து சில பேர் சொல்கிறாங்க அதுவும் ஆபத்து தான்.
ஒரு கட்டத்தில் அதுவே உங்களுக்கு பெரிய இடத்துல இதில் போய் விட்டுருன்னுலாம் சொல்கிறாங்க. அது உண்மை ஆக்சுவலி? அது இல்லை, கப்பல் சண்டையே போட மாட்டாங்க அப்படின்னாக்கா அது பாசிபிளே கிடையாது. ஆனால் ஒண்டர்ஃபுல் கப்பல் எப்படி இருப்பாங்கன்னாக்கா அந்த சண்டையை வந்து 4 walls தாண்டி வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. அதுதான் நம்மளோட ஆக்சஸ் பாயிண்ட் எங்கே, அந்த 4 walls-குள்ள நம்மளுக்கு தெரியாது. அவளுக்கு 4 walls-குள்ளே இருக்கிற கப்பல் பற்றி நம்மளுக்கு தெரிய வராது. இப்போ பரவாயில்ல எல்லாருமே பேசுகிறாங்க, இங்கே சண்டையே போடுறது கிடையாது, சண்டையே போடுறது. நீங்கள் எவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியும்? அந்த 4 walls தாண்டி பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் இருக்கும். சண்டைங்கிறது டிஃப்ரென்சஸ் இருக்கும். டெஃபினட்டாக அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ராக்ஷன் வருது. அதை நம்ம பேசிக்கலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஃப்ரென்சஸே இல்லைனா அட்ராக்ஷனே வராது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக அவங்க ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நம்மளை விட அங்கே அதிகமாக இருக்குது, அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறது கூட இருக்கலாம் இல்லையா? அதிகமாக இருக்குங்கிறதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ தான் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்கிட்ட ருபீஸ் இருக்குது, என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, உங்ககிட்ட 200 ரூபா இருக்குன்னா ஜெலசி வரும். என்கிட்ட ருபீஸாக இருக்குது, உங்ககிட்ட டாலர்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அப்ரிசியேஷன் வரும். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தன்கிட்ட இல்லாததை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம், அப்ரிஷியேட்டிவ் குவாலிட்டி. இந்த டிஃப்ரென்சஸ்லேயே சொல்கிறேனே. இப்போ இன்ஃபேக்ட் இந்த பாஸு கூட சேர்த்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் ஆகுது, ஒரு டெம்பரரி பிரேக்கப் ஆகுது, சின்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் விஷயம், ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் அட்ராக்ட் ஆச்சு. அந்த விஷயத்தை நினச்சி அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவ்வளோதான். உங்கள் ஹேர் இப்போது சப்போஸ் ஒரு பாய்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக சாரி சொல்லக்கூடியது ஒரு பாய் அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ஓகேவா? கேர்ள் வந்து ஒரு மூட் அவுட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க உன்னோட ஹேர் ரொம்ப நல்லா இருக்குனாக்கா டெஃபினெட்லி தே வில் ஓகே கொஞ்சம் மெல்ட் ஆவாங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆனால் இப்போ என்னென்னா ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை பாண்டேஜாக மாறுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தனியாக அறியாமலே வி டேக் த ரிலேஷன்ஷிப் ஃபார் கிராண்டட், அட்வான்டேஜ் எடுத்துப்போம். நான் வந்து ஒரு பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 மெசேஜஸ் வரும். அந்த 100 மெசேஜஸ் வச்சு தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் ஆகும். ஓகே, கமிட் ஆன அப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 50 ஆகும், அதுக்கப்புறம் 20 ஆகும், அப்புறம் 10 ஆகும். அப்படின்னாக்கா அந்த ட்ரஸ்ட் கான்ஃபிடன்ஸ் லெவலும் கம்மியாகும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு அப்ரோச் பண்ணுறோம், நம்மளுக்கு இது தெரியும் அது தெரியும் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். உள்ளே போன அப்புறமா நம்ம வந்து 8 மணி நேரம் வரைக்கும் 6 மணி நேரம் பார்க்குறோம், 6 மணி நேரம் வரைக்கும் 4 மணி நேரம் அவுட்புட் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கும் நம்பிக்கை வராது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுன்னாக்க நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணினோமோ அதே கேரை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னாக்கா ரொம்ப எமோஷ்னலாக பாண்டிங் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம வந்து சாஞ்சுக்கிற தோல் மாதிரி இல்லை சாஞ்சுக்கிற செவுறு மாதிரி. சடனாக அது காணாமல் போச்சுன்னா அவங்க கீழே விடுறதுக்கு பெட்டர் இன்னொரு செவரில் சாயணும்னு தோணும். எந்த ரிலேஷன்ஷிப்புக்காக இருந்தாலும் அது வந்து நேச்சுரலாக. இப்போ நம்ம வந்து சேரில் உட்காந்துருக்கோம், என்னால் நிற்க முடியலன்னா சேரில் உட்காந்துருக்கேன், சடனாக சேரை வேனிஷ் ஆகிடுச்சு, என்னால் நிற்க முடியல, நான் நின்று காலை வலிக்கிறத விட பெட்டர் நான் இன்னொரு சேரில் உட்காந்துக்கிறேன். அது நேச்சுரலாக சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடிய நேச்சுரல் குணம். ஓகே, ஆக்சுவலி இப்போ இந்த செய்தி உண்மையான எனக்கு தெரியல, நிறையா அது வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறோம். இந்தியா வந்து அதிகமாக இந்த ஆஃபீஸில் அஃபேர் இருக்குது இப்போ அதிகமாகிட்டு இருக்கு, அதில் நம்ம ஏதோ ஒரு இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக அந்த நியூஸ் உண்மையா அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து இங்கே சமுதாயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் பேசு பொருளாக தான் ஆகிட்டு இருக்கு. இந்த அஃபைர்ஸ் அதிகமாக இருக்குது, முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் அதோட சேர்ந்து தான் வருமா? அது வந்து நான் சொல்கிறது எமோஷ்னல் கனெக்டிவிட்டியோட. இப்போ நீங்கள் சொல்கிற டாபிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டேபு மாதிரி போயிடும். ஸோ டேபு மாதிரி போயிடும். இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். இந்த டைமில் வந்து ஒரு சோஷியல் மீடியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, நம்ம கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அதனால் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, முதலையும் இருந்திருக்கும், பட் அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். பட் இப்போ அது தெரியுது, இப்போ அது ஓப்பனாக தெரியுது. ஸோ இப்போ என்னன்னாக்கா அது தெரியறதுனால அது தப்பு இல்லையோன்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து அந்த மாதிரி இல்லாதவங்க கூட ஓகே இது இப்போ ஓப்பனாக தெரியுதுன்னா இட் ஷுட் பி அக்செப்ட் ஒரு ஆமாம் அது க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இது காமன் எல்லாமே ஒரு சொசைட்டி அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதவங்க கூட அதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரு இஷ்யூனாக்கா இதுதான் ரீசன். அது வந்து ரொம்ப டிஸ்க்ரீட்டாக ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருந்தது அப்படின்னாக்கா வெளியில் வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. நான் ஓப்பனாக இருக்கேன் ஓகே அப்படின்னாக்கா அது பார்த்து ஒரு 10 பேரில் 2 பேர் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதுதான். பட் தட் இஸ் அது வந்து அப்படி தான் போகுது, அந்த வழியாக தான்.
கண்டிப்பா. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்றது, கூட இருக்கிறவங்களாலையும் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்னதான் பாசிட்டிவ் தாட்டா இருந்தாலும், பாசிட்டிவா இருந்தாலுமே, உங்க ஃப்ரெண்டோ உங்க கலீக் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, அவர் எப்பவுமே புலம்புறவராளா இருப்பாப்ல. எதுவா இருந்தாலுமே அதை எக்ஸாகரேட் பண்ணி சொல்றவரா இருப்பாப்ல. மழை பெய்யுதுன்னா கூட இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்ய போகுது, சாவுது, அவ்வளவுதான் சென்னை மூழ்க போகுது, அந்த மாதிரி பேசுற பார்ட்டிலாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்ல கூட வச்சுக்கிட்டு. அவங்க இருந்தாலுமே நமக்கு நெகட்டிவா தான் ஃபீல் ஆகுமா சார்? டெஃபினட்டாக அந்த எனர்ஜி நம்மளை அட்டாக் பண்ணும். டெஃபினட்டாக அட்டாக் பண்ணும். பிகாஸ் தாட்ஸ் வந்து கன்வெர்ட் இன்டு ஆக்ஷன்ஸ். தாட்ஸ் தான் ஆக்ஷன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக, இப்போ பாசிட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்க, நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்களா, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ரெண்டுமே போத் ஆர் அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல மெஷரபிள் தான். இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் பாசிட்டிவாக பேசுகிறேன், அவங்க ஒரு நிமிஷம் நெகட்டிவாக பேசுகிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு சப்போஸ் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்படின்னா அன்கண்ட்ரோல் ஓவர் திங்கிங் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஓவர் திங்கிங்னாக்கா அவங்களுக்கு யோசிச்சு அவங்களால 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக நெகட்டிவாக பேச முடியும். ஓகே. பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த எஃபர்ட் போட தான் பாசிட்டிவாக வர முடியும். ஏன்னா தாட்ஸ் ஃப்ரீயாக, நான் இந்த வேக்கண்ட் லேண்டு சொன்ன மாதிரி தான். நீங்கள் விவசாயம் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். வேஸ்ட்டாக விட்டுனீங்கன்னா காட்டு செடியில் வளர்ந்துடும். அதுக்கு ஒன்றும் ஸோ சரியாக பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் தேவையில்லாமல். ஸோ இந்த டைமில் ஏதாவது கொலீக்ஸோடையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களோட பண்ண முடியுதுன்னா, ஒரு பர்சன் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னாக்கா 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும், அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிச்சு அவங்களையும் பாசிட்டிவாக பேச வைக்க முடியும்னா வெல் அண்ட் குட். கலீக்ஸு உட்காந்து வி வில் ஸ்பெண்ட் சம் டைம் உட்காந்து பேசலாம், இது பாசிட்டிவாக பேசுங்கன்னு ஒரு விஷயம். அது இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. சப்போஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை அதை ஹீல் பண்ணாமலோ இல்லை அவாய்ட் பண்ணாமலோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்னாக்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுனாக்க, சப்போஸ் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுனாக்க, நிறைய சான்சஸ் இந்த பாசிட்டிவ் ஃபீலருக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவாய்ட் பண்ணாமல் லிவிங் வித் த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இவங்களும் அவங்களோட எஃபர்ட்ஸில் கம்மியாகி வர்றதுக்கு. ஏன்னா கெட்ட விஷயங்கள் நம்மளை கேட்காமலே வந்துடும், நல்ல விஷயங்கள் நம்ம உழைச்சா தான் வரும். சூப்பர். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். என்னென்னா இப்போ இந்த காசிப்ஸ் பேசுகிறது, இப்போ நீங்கள் சொன்ன நெகட்டிவாக பேசுகிறது, ஒருத்தங்க நல்லா போயிட்டுருக்கு உங்களை பிடிச்சி அவங்கள பிடிச்சி நம்ம ஏதாவது நோண்டி அவங்கள வந்துட்டு நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகாத, நீ போனால் எதாவது ஆகிடும் உனக்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள பற்றி பின்னாடி போய் ஒரு தப்பாக பேசி அவங்கள அட்டாக் பண்ணுறது, இது ஒரு இன்பம் காண்றாங்க இல்லையா? இது என்ன மென்டாலிட்டி ஆக்சுவலி? இது வந்து பேசிக்கலாக 2 விஷயம் இருக்குது இதில். வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா சேடிசம். ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிறது, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்க பண்ணால் நம்மளுக்கு மனசு வருத்தமாக இருக்கும். ஸோ அட்வைஸ் மாதிரி ஏதோ கொடுத்தோ இல்லை இன்டர்ஃபியர் பண்ணோ இல்லை காசிப் பண்ணியோ நம்ம வந்து பண்ணுறோம், அது வந்து சேடிசம். 2வது நீங்கள் சொல்கிற ஆக்சுவலாக ஒரு விஷயம் எப்படின்னாக்கா, யூஸ்வலாக அந்த கொஞ்சம் மிட் ஏஜ் அண்ட் ஏஜ்டுக்கு யூஸ்வலாகவே வரும். எப்படின்னாக்கா அவங்க வளர ஒரு டாமினன்ஸ் வரும். டாமினன்ஸ்னாக்கா நம்ம சொன்னால் அந்த சொசைட்டி கேட்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் இன்னொரு சொசைட்டியில் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸோட இதில் வந்து அவங்க சொல்கிறது கேட்கலை, கூட இருக்கிறவங்க கேட்கலை அப்படின்னாக்க, இவங்களோட ஆட்டிடியூட் நீங்கள் சொல்கிற எக்ஸாக்டாக அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். காசிப்பிங் ஆகும், கிரிப்பிங் ஆகும், நெகட்டிவாக அவங்கள பற்றி பேசுகிறதாகும். அவங்க வந்து எதாவது பண்ணாக்கா அது வராது அதாவது அவங்க சொல்கிறது நெகட்டிவாக இருக்கும், ஆனால் நான் வந்து உன்னை வார்ன் பண்ணுறேன், அழகாக உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தோரணையே வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து யூஸ்வலாக மிட் ஏஜுக்கு மேலே ஒரு 35+, 40, 50, 60, 70 அப்படி கூட போகும். ஸோ அந்த டாமினன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நீங்கள் சொல்கிறது இது வந்துடும். ஓகே. ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நமக்கு செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உலகத்தில் எதுவுமே தெரியாது. நம்ம கோல், நம்ம இப்போ பிக்சர் முன்னாடி போய் உட்காரணும், அது என்ன, அந்த பிக்சர் ஸ்க்ரீன் என்ன, சீட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் கோல். அது நம்ம தெரிஞ்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் வரும், நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரது வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படி இப்போ பேசிக்கலாக வந்து பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே கனெக்டட். ஓகேவா? நம்மளை கிட்டத்தட்ட மோர் தென் 500 சுரப்பிகள் வந்து உடம்புல சுரக்கும் எமோஷனல் ரிலேட்டடாக. அதுதான் உடம்பை வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். நம்ம பார்க்குற பார்ட்ஸு, ஹார்ட்டு, லிவருங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு. பட் அதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற சுரப்பிகள்லாம் எமோஷன்ஸில் வருது சுரப்பிகள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம பாடிங்கிறது நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்ம உடம்பு. பஞ்சபூதங்கள்னாக்கா 5 எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஸோ இது இருக்கும்பொழுது இதோட இன்புட்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடியும் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம வந்து காற்று நம்ம எடுக்கணும், எப்படி சுவாசம், நல்ல காற்று நம்ம எடுக்கணும், தண்ணி நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், எர்த்து பூமியோட சக்தி கிடச்சிரும். அதுக்கப்புறமா நெருப்போட சக்தி வேணும்னாக்கா நான் சொன்ன அந்த எஃபர்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கணும், பிளட்டு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்பேஸ்,
ஆகாயத்தோட சக்தி கிடைக்கணும்னா நம்ம தூங்கணும். இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக நம்மளுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சாதான் நம்ம போன் மேரோக்குள்ள பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லை, அதோட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எதுக்காக நான் இந்த டாப்பிக்கை ஸ்லீப்போட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நம்ம ஒரு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னாக்க 8 மணி நேரம் நம்ம தூங்கி ஆகணும். ஏன்னா அந்த தூங்குகிற டைமில் தான் அந்த பேசிவ் செல்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகி நம்ம உடம்புல அந்த டேயில் முழுக்க பண்ணுற உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அது வெளியில் தள்ளும். அது தள்ளலை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டே நம்ம தூங்காமல் ரெடி ஆகிட்டோம்னாக்க திருப்பி அந்த டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது பாடி ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளட்டோட இந்த பார்ட்ஸோட எல்லா பார்ட்ஸுமே நல்லா இருக்கணும்னா ஸ்லீப் வந்து 1/3 ஆஃப் ஸ்லீப் குறைஞ்சது 6.5 மணி நேரம், 6லேருந்து 6.5 மணி நேரம் டு 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். அண்ட் ஐடியல் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 9 o'clock தூங்கினா பெஸ்ட்டு. 3:30, 4 o'clock, 5 o'clock எழுந்துனா பெஸ்ட்டு. 5 o'clock மேலே எழுந்துக்கூடாது. 3:30ங்கிறது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போது பாடி செல்ஸ் அந்த சூரியன் உதிக்கும்போது நம்ம பாடியை ஆக்டிவாக இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் பாக்டீரியல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். சூரியன் உதிச்ச அப்புறமா நம்ம எழுந்துக்கிற உடம்பும், சூரியன் உதிக்க முடியாத உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கிற உடம்பும் வேறு. ஸோ அர்லி டு பெட், இப்போ இந்த கரண்ட்டு ஃபெசிலிட்டி எல்லாம் வந்த அப்புறம் தானே நம்மளுக்கு வந்து இந்த நைட் லைஃப்ங்கிறது வந்தது. கரண்ட்டெல்லாம் வராதும்பொழுது நம்மளும் 6:30 மணிக்கு அப்படி 7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஆமாம், மறுநாள். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தி லாங் லைஃப் பாடியாக இருந்தது. ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் லெவலோட கனெக்டாக இருந்தால் ஃபிசிக்கலாக அந்த ஸ்லீப் வேணும் அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த 6லேருந்து 8 மணி நேரங்கிற தூக்கத்தை சீக்கிரமாக படுக்க போய் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுல நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. ஷூர், தேங்க்யூ.